வணக்கம் நண்பர்களே. நமக்கு ஒரு சந்தேகம் ஏற்பட்டிருக்கிறது. என்ன? பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள். அப்போ தான் என்னுடைய பதிவுகள் உங்களுக்கு வந்து சேரும். பாஜக பாரதிய ஜனதா கட்சி இந்த செங்கோட்டையனை பின்னாடி இருந்து இயக்கிட்டு இருந்ததை செங்கோட்டையனே ஓப்பனாக சொன்னார். நான் ஹரித்துவாருக்கு சாமி கும்பிட போனேன், அதுக்கப்புறம் நான் மத்திய உள்துறை அமைச்சரை பார்க்க போனேன், இல்லை நிர்மலா சீதாராமனை பார்த்தேன்னா அவர் எப்போதுமே மண்டை குழம்பி இதை போய் சொல்லிகிட்டே இருந்தார். அப்படி வெளிப்படையாக பாஜக தலைவர்களை பார்த்தவர் எப்படி தாவேக்காவில் போய் சேர்ந்தார்? கொள்கை எதிரியாச்சே தாவேக்கா கொள்கை எதிரி பாஜக. எப்படி பாஜக தலைவர்களோடலாம் 24ஆம் தேதி வரைக்கும் பேசிகிட்டு இருந்தவர் இப்போ போய் தாவேக்காவில் சேர்ந்தார்? இதை கொஞ்சம் கூட தாவேக்கா யோசிக்கலையேன்னு எனக்கு ஒரு டவுட்டு. இதில் என்ன தீர்மானம் வருதுன்னா, பாஜகவே ஒரு உளவு குழுவே உள்ளே அனுப்பிச்சிருக்கோ, தாவேக்காவுக்குள்ளே போய் என்ன நடக்குன்னு பாருங்கள், வெளியில் இருந்தாலும் நம்ம ஒன்றும் இவங்களை கணிக்க முடியாது, எல்லாம் பெரிய மூடு மந்திரமாக இருக்காங்க, ஏன் இல்லாத ஒன்றுமே ஒருத்தருக்கு ஒன்றும் தெரியல, என்ன நடக்குன்னு பாருங்கள் அப்படின்னு அனுப்பிச்சி விட்ருக்கோ அப்படின்னு எனக்கு ஒரு சந்தேகம். இந்த சந்தேகத்தினோட அடிப்படை தான் சொன்னேன். 2 நாளைக்கு முன்னாடி வரைக்கும் பாஜக ஆதரவில் இருந்தார், பாஜகவில் சேர்ந்துருவாராக இருந்தார், அல்லது இந்த அதிமுகலேயே ஒன்றிணைக்கும் முயற்சியெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும்போது திடீர்னு போய் ஒரே நாளில் முடிவெடுத்து தாவக்காவில் சேரணும்னா இது ஒன்றும் திடீர் முடிவு அல்ல. பாஜக ஒரு உளவு அமைப்பு. இன்னொரு காரணம் இருக்குது. என்னென்னா, பாண்டிச்சேரியினுடைய பாஜக முன்னாள் தலைவர், பாஜகவுக்கு பிரசிடெண்ட்டாக இருந்தவர், அவரும் காரைக்காலினுடைய முன்னாள் எம்எல்ஏவும் இன்றைக்கி தாவேக்கால சேர்றாங்க. அப்போ ஒட்டுமொத்தமாக பார்த்தா ஒரு பிஜேபி டீம் தான் உள்ளே போகுது தாவேக்காக்குள்ளே. அப்போ இந்த 2ஆம் கட்ட தலைவர்கள் என்ன பண்ணுறாங்க? இவங்களுக்கு எப்படி பணம் சோர்ஸ் கிடைக்குது தாவேக்காவுக்கு, நம்ம அடுத்த கட்ட முயற்சி பண்ணுறதா எப்படி பண்ணணும், இது போன்ற விஷயங்களை அந்த ரகசியங்களை எடுப்பதற்காக அனுப்பப்பட்ட ஒரு பாஜகவினுடைய உளவு குழு, த ஸ்பை டீம், டிடெக்டிவ் டீம் அப்படின்னு தான் இதை சொல்லணும். இது தெரியாமல் விஜய்க்கு கலானுபவமும் கிடையாது, சொல் புத்தியும் கிடையாது, சுய புத்தியும் கிடையாது. அது நான் எல்லாம் தெரிஞ்ச விஷயந்தான். ஸோ என்ன பண்ணுறது, அந்த மாதிரி ஆட்கள்லாம் நான் தமிழகத்துக்கே முதல்வர் முறைன்னு சொல்லும்போது நமக்கு வதக்குன்னு இருக்குது. இங்கே தான் இருக்கணுமா, வேறு எந்த நாட்டிலே போய் செட்டில் ஆகிடலாமான்னு. இப்போ பாருங்கள், இந்த கூத்துலாம் நடக்குது. 50 வருஷமாக ஒரு கட்சியில் இருப்பேன், அப்புறம் அந்த கட்சி அழிக்கிறதுக்கு இன்னொரு கட்சியில் போய் சேருவேன். தொடர்ந்து பேசுவோம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.